பிரம்மராயர் கலவரத்துடன் புரண்டு கிடக்கும் மாட்டு வண்டியை பார்த்தார். மாட்டு வண்டி இன்னும் ஒரு நாளிகையில் நீருக்கடியில் போகும் என்று வெள்ளத்தின் வேகத்தை பார்த்து தெரிந்து கொள்ள முடிந்தது. பயணம் செய்தவர்களை கரையேற்றுவதற்கே எல்லோரும் முக்கியமாக முயன்று கொண்டிருப்பதால் மாட்டு வண்டியை பற்றின அக்கறை எவருக்கும் வரவில்லை. ஒருவேளை நீரோடு அடித்து கொண்டு போனாலும் போகட்டும், வேறு எங்கேனும் கரை ஒதுங்கும் போது எடுத்துக்கொள்ளலாம் என்று சகலரும் சிந்தித்திருக்க வேண்டும். ஆனால் மாட்டு வண்டிக்குள் இப்படி கோயிலுக்கான வரைபடங்கள் இருக்கிறது என்று முன்னே தெரிந்திருந்தால் பிரம்மராயரும் கமலக்கண்ணனும் மனிதர்களை விட்டுவிட்டு மாட்டு வண்டியை கரை ஏற்றுவதற்கே அதிகம் முயற்சித்திருப்பார்கள். ஆனால் நிச்சயம் 2 பேராவது இறந்து போயிருப்பார்கள். இதை நல்ல வேலை என்று சொல்வதா, கெட்ட வேலை என்று சொல்வதா? மனிதர்கள் இருந்ததால் மாட்டு வண்டியை பற்றிய அக்கறை அற்று போயிற்று. மீட்க முடியுமா என்று இப்போது தெரியாமல் இருக்கிறது. மாட்டு வண்டியை பற்றி அக்கறைப்பட்டிருந்தால் மனிதர்களை நிச்சயமாக இழந்திருப்போம். இந்த மனிதர்கள் கோயிலுக்கென்று தஞ்சை வந்தவர்கள், மன்னரின் ஆணைப்படி குடிபெயர்ந்தவர்கள், பரம்பரை பரம்பரையாய் வசித்து வந்த தங்களுடைய சொந்த இருப்பிடத்தை விட்டுவிட்டு இதுவரை பார்த்தே இராத ஒரு ஊருக்கு மன்னனின் ஆணை என்று பயணப்பட்டவர்கள். சொந்த ஊரிலிருந்து கிளம்பும் போது விம்மி விம்மி அழுது எல்லோரையும் வணங்கி இனி திரும்புவது சந்தேகம்தான் என்பது போல் இங்கு வந்திருப்பவர்கள். இவர்களை இன்னமும் மரியாதையாக வரவேற்றிருக்க வேண்டும். ஆனால் காவிரி தாய் கவிழ்த்துவிட்டு வேடிக்கை பார்க்கிறாள். மனிதர்களை கவிழ்த்தது மட்டுமல்லாமல் கோயில் கட்டுவதற்கு வேண்டிய வரைபடங்களை, அடிப்படையான உதவிகளையும் பிடுங்கிக் கொண்டு முரட்டுத்தனமாய் நிற்கிறாள். காவிரியின் நீர்வேகம் குறைந்ததால் மாட்டு வண்டியை இழுப்பது எளிது. இல்லையெனில் மாட்டு வண்டி உடையக்கூடும், பெட்டி திறக்கக்கூடும். பெட்டி திறந்தால் உள்ளுக்குள்ளே இருக்கின்ற மெல்லிய மாட்டு தோள்களில் எழுதப்பட்ட வரைபடங்கள் மூளைக்கொன்றாய் சிதறக்கூடும். மறுபடியும் வரைபடங்கள் எழுதுவதென்பது சாதாரண விஷயம் அல்ல. வரைபடங்கள் தஞ்சை நோக்கி வந்தன. வழியில் காவிரி ஆற்றில் அடித்து செல்லப்பட்டன என்று மன்னர் கேள்விப்பட்டால் அதை மோசமான சகுனமாக நினைப்பார். கோவில் கட்டுவது அவசியமா என்ற கேள்வி பலர் மனதில் எழுந்துவிடும். வரைபடங்கள் கிடைத்துவிட்டால் மாட்டு வண்டி கவிழ்ந்ததை மறைத்து விடலாம். பெண்கள் இதை பற்றி அதிகம் பேச வேண்டாம் என்று சொல்லிவிடலாம். வரைபடங்கள் நன்கு வந்து சேர்ந்தன என்று மன்னருக்கு செய்தி தெரிவிக்கலாம். பெண்கள் மட்டும் கரையேறி வரைபடங்கள் ஆற்றோடு போய்விட்டன என்றால் மன்னர் என்ன செய்வார் என்று சொல்ல இயலாது. யார் அது துணையின்றி பெண்களிடம் வரைபடங்கள் கொடுத்தனுப்பியது என்று சீர ஆரம்பித்தார் என்றால் பல்வேறு அதிகாரிக்கு மண்டகப்படி நிச்சயம் கிடைக்கும். சோழ மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கோபமான குணமுடையவர் அல்ல. தவறுகளை கேலியாக கண்டிக்க கூடியவர். தான் கோபித்துக் கொண்டால் மக்கள் மனதில் அது வலுவாக பதிந்துவிடும். அது மற்றவர்களுக்கு முன்பாய் மிக பெரிய இழிவாய் அவர்களுக்கு போய்விடும். நல்ல வேலைக்காரர்கள் இதனால் மனமுடைந்து போய்விடுவார்கள். பிற்பாடு பாராட்டினாலும் அன்று கோபித்துக் கொண்டீர்களே என்று வருத்தப்படுவார்கள் என்பதால் எவரையும் கோபிக்காமல் தவறுகளை மெல்லியதாய் சுட்டிக்காட்டி வேறு விதமாய் செய்வதற்கு இயலுமா என்று அன்பாக சொல்லி உங்களால் முடியும் என்று உற்சாகப்படுத்தி நகர்ந்து விடுவார். ஆனால் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கோபித்து கொண்ட நேரங்களை பிரம்மராயர் பார்த்திருக்கிறார். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் தமையனார் ஆதித்ய கரிகாலன் கொலை செய்யப்பட்டு 19 வருடங்களுக்கு பிறகு இன்னார்தான் கொலை செய்தார் என்று கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் விதவிதமாய் விசாரிக்கப்பட்டு குற்றம் ருசுப்படுத்தப்பட்டு அதன் காரணங்கள் தெளிவான பிறகு அது குறித்து வருந்தி சற்று நேரம் அமைதியாக இருந்த உடையார் திடீரென்று உதறி எழுந்து கொலையாளிகளின் சொத்து மட்டுமல்லாமல் அவர்கள் உறவினர்களின் சொத்து முழுவதும் உடனடியாக கை கொள்ளப்பட வேண்டும்,
கொலையாளிகளின் தாய் தந்தை, சிற்றப்பன் சிற்றன்னை, பெரியப்பன் பெரியன்னை, அத்தை மாமன் அத்தனை வகையினரும், இவர்கள் மகன்களுக்கு பெண் கொடுத்தவர்களும், இவர்கள் பேரன் பேத்திகளுக்கு பெண் கொடுத்தவர்களும் பிள்ளை கொடுத்தவர்களும், இவர்கள் வீட்டில் சம்பந்தம் செய்த அத்தனை பேரும், அத்தனை தூரத்து உறவினர்களுடைய சொத்துகளும் இந்த கணமுதல் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்கள் அத்தனை பேரும் சோழ தேசத்திலிருந்து இன்று இப்பொழுதே வெளியேற வேண்டும் என்று விரும்புகின்றேன். எதிர்த்து எவரேனும் பேசினால் அவர்கள் தலை துண்டிக்கப்படலாம். பெண்கள் முரட்டுத்தனம் செய்தால் நாக்கு அறுக்கப்படலாம். மீறி ஆயுதம் தாங்கினால் மூக்கும் அறுத்து தரலாம் என்று சீரலாய் கட்டளையிட உடனே கொலையாளிகளின் உறவினர்கள் வேகமாக திரட்டப்பட்டு நடுச்சபையில் நிறுத்தி வைக்கப்பட்டார்கள். உடையார் ராஜராஜ தேவர் முன்பு இன்னார் இன்னின்ன உறவினர்கள் என்று அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். தங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று அந்த உறவினர்கள் கதறினார்கள். எந்த பாவமும் செய்யாத எங்களை தண்டிக்கிறீர்களே என்று பெண்கள் புலம்பினர். பொறுமையற்ற அரசனாய் இருக்கிறீர்களே, விசாரிக்காமல் தீர்ப்பு சொல்கிறீர்களே என்று அந்த கூட்டத்தில் முதியவர்கள் உரக்க கத்திய போது கண்கள் சிவக்க உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் ஆசனத்திலிருந்து எழுந்து வாளை உருவி அந்த பெரியவர் முகத்திற்கெதிரே நீட்டி பேசியது இன்னும் நினைவில் இருக்கின்றது. நீங்கள்தான் என்று தெரியும். உங்கள் ஊரிலிருந்து தான் கிளம்பினார்கள் என்றும் தெரியும். உங்கள் கிராமத்தில்தான் ரகசிய கூட்டங்கள் போடப்பட்டன என்றும் தெரியும். உங்கள் கிராமத்திலிருந்து சோழ தேசத்திற்கு எதிராக ஆட்கள் கிளம்புகிறார்கள் என்றும் தெரியும். உங்கள் கூட்டத்தின் திமிர் தெரியும், அகம்பாவம் தெரியும், ஆத்திரம் தெரியும், சூழ்ச்சி தெரியும். உங்களை பல வருடங்களுக்கு முன்பே அடித்து நொறுக்கி இருக்க வேண்டும். கிராமம் முழுவதும் அழித்து ஒரு வீடு கூட இல்லாமல் தரைமட்டமாக்கி இருக்க வேண்டும். நான் 19 வருடங்கள் பொறுமை காத்தேன். மெல்ல மெல்ல உங்களை பேச வைப்பதற்காகவே, நீங்களாகவே உளறி உங்கள் தவறை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் காத்திருந்தேன். 5 வருடங்கள் தான் உங்கள் கூட்டத்தால் இறுக்கமாக இருக்க முடிந்தது. பின்னர் நாங்கள் தான் கொன்றோம் என்று தம்பட்டம் அடிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். எப்படி, எதற்காக, ஏன் என்றெல்லாம் நான் தீர விசாரித்து விட்டேன். இங்குள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் கூட இந்த கொலையில் பங்கிருக்கிறது என்பதை நான் அறிவேன். உங்கள் வீரத்தை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் பெருமைப்பட கூற ஆரம்பித்து விட்டீர்கள். உங்கள் குழந்தைகள் அதை மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். நீங்கள் தேக்கி வைத்திருந்த ரகசியம் உங்களாலேயே உடைபடும் வரை நான் காத்திருந்தேன். 1-2 பேரை தண்டித்தால் மீண்டும் உங்களிலிருந்து ஆட்கள் கிளம்புவார்கள். உங்கள் கூட்டம் முழுவதையும் தண்டிக்க விரும்பியே நான் இத்தனை காலம் காத்திருந்தேன். இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. தயவு செய்து வாள் உருவி உங்களை வெட்டி போடுவதற்கு முன்பு, உங்கள் பெண்களை அவமானப்படுத்துவதற்கு முன்பு இந்த இடத்தை விட்டு விரைவாக போய்விடுங்கள். எவ்வளவு விரைவாக போகிறீர்களோ அவ்வளவு நல்லது. என்னால் மக்களை வெகு நேரம் கட்டுப்படுத்தி வைத்திருக்க முடியாது என்று கூறினார். மக்கள் அப்பொழுதே ஆத்திரமானார்கள், உரக்க கத்த துவங்கினார்கள். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் மக்களை கட்டவிழ்த்து விடலாமா என்று யோசித்து பிரம்மராயரை உற்று நோக்கினார். பிரம்மராயர் வேண்டாம் என்று தலையசைத்ததும் தனது தனிப்பட்ட காவல் படையை அவர்களை சுற்றி நிற்க வைத்து அப்பொழுதே அங்கிருந்தபடியே ஒரு பொருளும் எடுத்து கொள்ளப்படாமல் அவர்களை வெளியேற்றினார். மௌனமாய் அந்த கூட்டம் வெளியேறியது. கிராமம் முழுவதையும் மக்கள் தீக்கிரையாக்கினார்கள். மக்களின் கோபத்தை, ஆவேசத்தை கண்டபோது மன்னர் கோபத்தோடு சிரித்தது இன்னும் ஞாபகம் இருக்கிறது. முதன் முறையாய் வாழ்க்கையில் ஒரு மனிதன் சிரிப்பதில் கோபத்தை காட்டியதை பிரம்மராயர் கவனித்தார். ஆனால் அன்று இரவே சோழ மன்னர் ஸ்ரீ ராஜராஜ தேவர் சகஜமாகிவிட்டார். அன்றுதான் காஞ்சி நகருக்கு ஓலை அனுப்பி பல்வேறு விதமான கோவில் படங்களை ஓவியமாக வரைந்து அனுப்ப சொல்லியிருந்தார். அந்த படங்கள் தான் தேவரடியார் மூலம் இங்கு மாட்டு வண்டியில் வந்திருக்கிறது. வந்த வண்டி கவிழ்ந்து நீரில் ஒரு கழுத்து கிடக்கிறது.
பெட்டியின் கதி என்னவாயிற்றோ தெரியவில்லை. பிரம்மராயர் பழமர்நேரி படித்துறைக்கு போனார். தீப்பந்தங்கள் அதற்குள் அரச மரத்தடியில் நட்டு வைக்கப்பட்டிருந்தன. பெண்களை யார் என்னது என்று அந்தணர்களும் வேளாளர்களும் விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் கமலக்கண்ணனை பார்த்துவிட்டு வாருங்கள் வாருங்கள் என்று கை கூப்பினார்கள். கமலக்கண்ணன் பின்னால் நடந்து வந்த பிரம்மராயரை சுட்டி காட்டவோ, எல்லோரும் தீப்பந்தத்தை பிடுங்கி பிரம்மராயரின் முகத்தை காண வெளிச்சம் காட்டினார்கள். பிரம்மராயர் ஒற்றையடி பாதையிலிருந்து மேடு ஏறி கரைக்கு வந்ததும் கால் தொட்டு நமஸ்கரித்தார்கள். இடுப்பில் மேல் துணியை இறுக கட்டி கொண்டார்கள். வருக வருக என்று கூறினார்கள். ஒரு வார்த்தை எங்களிடம் சொல்லி இருக்க கூடாதா? ஒட்டு மொத்தமாய் திரண்டு வந்து எல்லோரையும் காப்பாற்றி இருப்போமே, நீங்கள் எதற்காக ஆற்றில் இறங்கினீர்கள் என்று கேட்டார்கள். பிரம்மராயர் கை அமர்த்தினார். வந்தவர்கள் அனைவரையும் காப்பாற்றி விட்டோம். கரையின் எதிர்ப்பக்கம் 3 வண்டிகள் இருக்கின்றன. அந்த வண்டிகளில் ஒன்றில் ஒரு மரப்பெட்டி இருக்கின்றது. அந்த மரப்பெட்டி வண்டிக்கு கீழே கட்டப்பட்டிருக்கிறது. அந்த மரப்பெட்டி மிக முக்கியம். அது உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் சொத்து. எப்பாடு பட்டாவது நீங்கள் அதை காப்பாற்றியாக வேண்டும். நீச்சல் தெரிந்தவர்கள் அருகே வாருங்கள், மற்றவர்கள் சற்று விலகிக் கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டார். தீப்பந்தங்கள் மறுபடியும் மண்ணில் நடப்பட்டன. நீச்சல் தெரிந்த வீரர்கள் 6-7 பேர் வந்து நிற்க 5 வேளாளர்களையும் நல்ல திடகாத்திரமாயிருந்த ஒரு அந்தன இளைஞரையும் அவர் தேர்ந்தெடுத்தார். மிதவை பானைகளையும் மூங்கில் கட்டளைகளையும் கொண்டு வர சொன்னார். மற்ற கூட்டத்தினர் ஊரை எழுப்பி சாமான்கள் கொண்டு வர ஓடினார்கள். தீப்பந்தங்கள் முன்னும் பின்னும் இருட்டில் அலைந்தன. இன்னமும் அதிக தீப்பந்தங்கள் வேண்டுமென்று நினைக்கிறேன். கரை முழுவதும் வெளிச்சம் இருப்பது நல்லது. ஊரை எழுப்புங்கள். அவசியமானால் அடுத்த ஊருக்கும் தகவல் தெரிவியுங்கள். 2 பேர் அடுத்த ஊருக்கு ஓடினார்கள். குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த தேவரடியார் பெண்களை பழமர்நேரி கிராமத்து அந்தன பெண்கள் கைப்பிடித்து வரவேற்றார்கள். போர்வை போர்த்தி கிராமத்திற்குள் கூட்டிக் கொண்டு போனார்கள். மாற்றுடைக்கு ஏற்பாடு செய்கிறோம் வாருங்கள் என்று அன்போடு அழைத்து கொண்டார்கள். வந்த தேவரடியார் பெண்களில் மிக இளமையாக இருந்த ஒரு 16 வயது பெண்ணை அவள் நடக்க முடியாமல் திணறுவது கண்டு ஒரு அந்தன பெண்மணி சட்டென்று தூக்கி தோளில் போட்டுக்கொண்டாள். குலுங்கி குலுங்கி அக்ரஹாரம் நோக்கி விரைவாக நடந்தாள். தீப்பந்தங்கள் பிடித்து கொண்டு 2 வாலிபர்கள் அந்த கூட்டத்தோடு ஓடினார்கள். ஐயன் ஆற்றில் நட்டு வைக்கப்படும் கம்பை ஆழம் பறித்து கொண்டு போய்விடும் என்பதற்காக ஆழமாக கம்பை ஊன்றுவதற்காகவும் கம்பு அசையாமல் நிற்பதற்காகவும் அங்கு கற்குவியல் போடப்பட்டிருக்கிறது. அந்த கற்குவியலின் மீது மாட்டு வண்டி ஏறி கவிழ்ந்து விட்டிருக்கிறது. வண்டி புரண்டு போகாமல் அங்கேயே நிற்பதற்கு காரணமும் கற்குவியல்தான். இதுவே மணலில் மாட்டு வண்டி கவிழ்ந்திருந்தால் மண் பறிக்கப்பட்டு நகர்ந்து போயிருக்கும். வண்டி பலமுறை உருட்டப்பட்டிருக்கும். நீங்கள் சொல்வதை பார்க்கும்போது பெட்டியின் கனத்தால் மாட்டு வண்டி நிறுத்தப்பட்டிருக்கிறது. கற்குவியலால் புரளாமல் அப்படியே இருக்கிறது. எனவே மாட்டு வண்டியிலிருந்து பெட்டியை மட்டும் தனியே விடுவித்து கொண்டு வருவதே நல்லது என்று தோன்றுகிறது. ஒரு வேளாள பெரியவர் கூர்ந்து கவனித்து பேசினார். இல்லை வேளாளரே, அப்படி செய்வதற்கு இயலாது. பிரம்மராயரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிராமண இளைஞன் சட்டென்று பேசினான். எல்லோரும் அவனை திரும்பி பார்த்தார்கள். நீங்கள் பெட்டியை மாட்டு வண்டியிலிருந்து விடுவித்தால் மாட்டு வண்டியை நகர்த்துகிற போது பெட்டி உடையக்கூடும். கிட்டத்தட்ட 4 நாழிகைகளாக தண்ணீரில் மூழ்கி இருக்கும் இந்த மரப்பெட்டி என்ன வலுவில் இருக்கும் என்பதை உங்களால் சொல்ல முடியாது. அதுவும் தவிர உள்ளே இருப்பது தோலால் செய்யப்பட்ட வரைபடங்கள். தோலும் தண்ணீரில் ஊறி கனமாயிருக்கும். எனவே மாட்டு வண்டி பெட்டி 2க்கும் மூங்கில் களிகள் அண்ட கொடுத்து தோளில் தூக்கி கரையேறுவதே நல்லது. என்ன விளையாடுகிறாயா தம்பி? இத்தனை கனத்தை தோளில் வைத்து கொண்டு வர வேண்டும் என்றால்
எவ்வளவு பேர் வேண்டுமென்று நினைக்கிறாய்? 100 பேர் இல்லாமல் இத்தனை பெரிய மாட்டு வண்டியை கரையேற்ற முடியுமா? மாட்டு வண்டியை விட உள்ளே இருக்கிற பெட்டி முக்கியமென்றால் பெட்டியை தனியே பிரித்து விடலாம். மாட்டு வண்டியை உருட்டி ஆற்றோடு அனுப்பிவிடலாம். என்ன செய்வதென்பதை பெரியவர்கள் தீர்மானிக்க வேண்டும். வேறொரு வேளாள இளைஞன் முன் வந்து பதில் சொன்னான். எல்லோரும் கவலையோடு மாட்டு வண்டியை பார்த்து கொண்டிருந்தார்கள். கோல் நட்டு காத்து கொண்டிருந்த படகோட்டி உரக்க கத்தினான். வெள்ளம் அதிகமாகி போய்கொண்டே இருக்கிறது. ஒரு நாழிகைக்கு 1 முழம் ஏறுகிறது என்று கூச்சலிட்டான். அவன் பழமர்நேரி படகோட்டி. அவனுக்கு ஆற்றின் எல்லா பகுதியும் அத்துப்படி. வெள்ளத்தின் நெளிவு சுழிவுகள் அத்தனையும் தலைமுறை தலைமுறையாய் அறிந்தவன். அவன் பேச்சு எல்லோருக்கும் கலவரத்தை கொடுத்தது. மாட்டு வண்டி எனக்கு முக்கியமில்லை, பெட்டி முக்கியம். மாட்டு வண்டிக்குள் இவர்களுடைய உடைமைகள் ஏதேனும் இருக்கலாம். அதை பற்றியும் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பெண்கள் எங்கே? பிரம்மராயர் கேட்டார். அவர்கள் அக்ரஹாரத்துக்கு அழைத்து போகப்பட்டு விட்டார்கள் என்று பதில் வந்தது. இல்லை, நான் போகவில்லை. பிரம்மராயரால் காப்பாற்றப்பட்ட ராஜராஜி மரத்தடியிலிருந்து வெளியே வந்தாள். மேலே யாரோ ஒருவர் கொடுத்திருந்த மெல்லிய வேட்டியை போர்த்தியிருந்தாள். தலையிலிருந்து நீர் சொட்டி கொண்டிருந்தது. நெற்றியில் குங்குமம் கலைந்திருந்தது. முகத்திலிருந்து இன்னும் பயம் விலகாமல் இருந்தது. வேட்டியின் மீது பொட்டு பொட்டாய் இரத்தக்கரைகள் தெரிந்தன. ஏனம்மா, இன்னும் இரத்தம் வருகிறதா? பிரம்மராயர் கவலையோடு கேட்டார். இல்லை ஐயா, இரத்தம் நின்றுவிட்டது. ஆனால் வலி அதிகமாக இருக்கிறது. கடவுளே, இதோ வைத்தியரை ஏற்பாடு செய்கிறேன். பெட்டியை தவிர, வரைபடங்கள் தவிர மாட்டு வண்டியில் இன்னும் வேறென்ன இருக்கிறது? மாட்டு வண்டியின் மேற்கூரையில் 3 ஓலை குழல்கள் சொருகப்பட்டுள்ளன. 3 குழல்களில் ஒன்று என்னுடையது. மற்ற 2 குழல்கள் மற்ற 2 தேவரடியார்களுடையது. என்ன இருக்கிறது அந்த குழலில்? ஒரு குழலில் எங்களை பற்றிய அறிமுக ஓலை இருக்கிறது. இன்னொரு குழலில் அரசர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு ஒரு ரகசிய செய்தி இருக்கிறது. 3ஆம் குழலில் என்ன இருக்கிறது? மயிலை வணிகர்களின் சங்க தலைவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு ஓலை இருக்கிறது. பிரம்மராயர் திகைத்து போனார். கடவுளே, இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தையா ஆற்றில் விட்டறிந்துவிட்டு கரையேறி இருக்கிறீர்கள் என்று மனதில் நினைத்து கொண்டார். இதை தவிரவும் ஒரு ஓலை என் இடுப்பில் தனி குழலில் ரகசியமாக வைத்திருக்கிறேன். அந்த ஓலையை இளவரசர் ராஜேந்திரர் உங்களை பார்த்து எவரும் அறியாத வண்ணம் கொடுக்க சொன்னார். தாழ்ந்த குரலில் அவருக்கு மட்டும் கேட்கும் வண்ணம் ராஜராஜி பேசினாள். ஓலை இருப்பதை எவரும் அறியா வண்ணம் அவருக்கு சுட்டி காட்டினாள். பிரம்மராயர் முகத்தை சாதாரணமாக்கிக் கொண்டார். நல்லது, வேறு சில முக்கிய பொருட்களும் மாட்டு வண்டியில் இருப்பதால் பெட்டி அடிபடாமல் மாட்டு வண்டியோடு கரையேற வேண்டும். எத்தனை வீரர்கள் தேவைப்பட்டாலும் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். அருகே இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் போய் ஆட்களை அழைத்து வாருங்கள். கயிர்களோடும் நீண்ட மூங்கில்களோடும் வாருங்கள். எது தேவையென்று உங்கள் மனத்திற்கு படுகிறதோ அத்தனையும் எடுத்துக்கொண்டு வாருங்கள். நல்ல கொக்கிகள், இரும்பு கம்பிகள் நமக்கு தேவைப்படும். மூங்கில் இணைப்பதற்கு சிறு சிறு கயிறுகளும் அவசியமாகும். எல்லாம் திரட்டிக் கொண்டு வாருங்கள். எவரும் எந்த கிராமத்திலும் தூங்கக்கூடாது என்று உத்தரவிடுங்கள். கிராமத்திலுள்ள அதிகாரியை எழுப்பி பறையை அடிக்க சொல்லுங்கள். சங்கு முழக்க சொல்லுங்கள். அவசர எக்காலம் ஊதச் சொல்லுங்கள். இன்னும் தீப்பந்தங்கள் தேவை, அதற்கும் ஏற்பாடு செய்யுங்கள். பிரம்மராயர் உரத்த குரலில் கட்டளையிட்டார். ஆட்கள் நாலா பக்கமும் பறந்தார்கள். தீப்பந்தங்கள் இன்னும் அதிகமாயின. கிராமம் ஜெகத் ஜோதியாகியது. எக்காலம் முழங்கப்பட்டது. அவசரம் என்று சொல்லும் சிறுபறை அறிவிக்கப்பட்டது. மற்ற ஊர்களிலிருந்து தீப்பந்தங்கள் எடுத்து வரப்படுவது தெரிந்தது. திருக்காட்டுப்பள்ளிக்கு ஒருவர்
குதிரையில் ஏறி படையோடு வருவதாக சொல்லி போனார். ஐயா, முதலில் மாட்டு வண்டியை பெட்டியோடு பத்திரப்படுத்துவது முக்கியம். மறுபடியும் படகோட்டி உறக்கச் சொன்னான். ஆட்கள் வந்து சேருவதற்குள் மாட்டு வண்டி நிச்சயம் மூழ்கிவிடும். மாட்டு வண்டி மூழ்கிவிட்டால் வெள்ள வேகத்தில் ஒருவேளை புரளக்கூடும். எனவே மாட்டு வண்டி வெள்ளத்தால் அடித்து செல்லப்படாமல் இருப்பதற்கு பனைகளால் வெள்ளத்தடுப்பு ஏற்படுத்தலாம். பனந்துண்டங்கள் எல்லா கிராமங்களிலும் இருக்கின்றன. பனந்துண்டங்கள் வர வேண்டும் என்று சொல்லுங்கள். பனந்துண்டங்களின் அடிப்பகுதியை கூராக்கி ஆற்றில் இறக்கி சுத்தியால் அடித்து தடுப்பு சுவர் ஏற்படுத்தலாம் என்று படகோட்டி உறக்க சொன்னான். அவனை நோக்கி ஆசீர்வதிப்பது போல் பிரம்மராயர் கை உயர்த்தினார். நல்லது, அந்த இளைஞன் தெளிவாக பேசுகிறான். பனந்துண்டங்களை கொண்டு வரச் சொல்லுங்கள். மாட்டு வண்டியிலிருந்து ஒரு கோல் தூரத்தில் பனந்துண்டுங்களை அடித்து இறக்குங்கள். மாட்டு வண்டி புரளாமல் காப்பாற்றுங்கள் என்று கட்டளையிட்டார். அந்தண இளைஞன் சட்டென்று திரும்பினான். ஐயா, ஒரு குதிரை வீரனை கல்லணை பக்கம் அனுப்பி அங்குள்ள மதகுகளை மூட செய்தால் வெள்ளம் வருவது குறைந்து போகும் அல்லவா? வெள்ளத்தை இங்கு தடுப்பதற்கு முன்பு கல்லணையிலே தடுத்து விடலாம் அல்லவா? அதுவும் நல்ல யோசனைதான். யார் அங்கே? ஒரு ஓலை கொண்டு வா. ஓலையும் எழுத்தாணியும் கொண்டு வரப்பட்டன. வெகு வேகமாக ஒரே வரியில் பிரம்மராயர் உத்தரவு எழுதினார். கையொப்பம் இட்டார். கிராமத்து தலையாயரிடம் கொடுத்து குதிரை ஏறி கல்லணைக்கு ஓட சொன்னார். ஊர்களில் இருந்து மக்கள் வரவும் கல்லணையிலிருந்து நீர்வரத்து நிற்கவும் இன்னும் 4 நாழிகையாவது ஆகிவிடும் என்று தோன்றியது. அதற்குள்ளாக வண்டி புரளாமல் இருக்க வேண்டும். பெட்டி உடையாமல் இருக்க வேண்டும். எப்படியாவது வண்டியை காப்பாற்றி விட வேண்டும். அந்த அந்தண இளைஞனை பிரம்மராயர் தோள் தொட்டு திருப்பினார். நீ இடுப்பில் கயிற்றை கட்டிக்கொண்டு நீரில் இறங்கு. 3-4 கயிறுகளால் பெட்டியையும் மாட்டு வண்டியையும் இறுக பிணைத்துவிடு. வண்டி நம் கைவசம் இருக்கட்டும். வெள்ளம் அதிகரித்து வண்டியை நழுவ விட்டோமானால் எங்கு போய் கண்டுபிடிப்பது என்று கவலையோடு பேசினார். அந்த இளைஞன் கயிறை இடுப்பில் கட்டிக்கொண்டு நீரில் இறங்கினான். எதிர்நீச்சல் போட்டு வண்டியை நோக்கி நீந்தினான். வண்டியின் சக்கரத்தை பற்றி கொண்டான். வண்டி மீது ஏறி நின்றான். மற்றவர்கள் கவலையோடு அவனை பார்த்தார்கள். இடுப்பில் கட்டி கொண்டிருப்பது மெல்லிய கயிறு என்பதால் அதை மடமடவென்று இழுத்தான். மெல்லிய கயிற்றின் முனையில் தடித்த கயிறை கட்டி அனுப்பினார்கள். தடித்த கயிறு அவனை நோக்கி போயிற்று. அவன் அந்த கயிறால் மாட்டு வண்டியின் சக்கரத்தை இறுக கட்டினான். இன்னொரு ஆளை வரும்படி கையசைத்தான். காலை உந்தி மாட்டு வண்டியிலிருந்து நீரில் குதித்தான். அவன் குதித்த போது அவனின் உந்துதல் வேகத்தால் மாட்டு வண்டி இப்போது மல்லாக்க சாய்ந்தது. 2 சக்கரங்களும் மேலே இருந்தன. மாட்டு வண்டியின் கூரை பகுதி நீரின் அடிப்பக்கம் போயிற்று. மாட்டு வண்டி வெள்ளத்தில் ஆடத் துவங்கியது. கரையில் உள்ளோர்கள் ஐயோ என்று ஒரே குரலாய் கத்தினார்கள். பிரம்மராயர் கவலையானார். கரையோர சாலையில் குதிரைப்படை ஒன்று வருகின்ற சப்தம் கேட்டது. 3 தீப்பந்தங்கள் வந்தன. திருக்காட்டு பள்ளி படைகள் வந்துவிட்டன என்று யாரோ உரக்க சொன்னார்கள். திடீரென்று எக்காலம் ஊதப்பட்டது. எக்கால சப்தம் கேட்டதும் எல்லோரும் சுறுசுறுப்பானார்கள். அது உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வருகிறார் என்கிற எக்காலம்.